வணக்கத்துடன் நம்ம ஒரு தமிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கல்யாண முருங்கை தோசை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 250 கிராம் அரிசியை நல்லா கழுவிட்டு 5லேருந்து 6 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். நான் கரெக்டாக 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், அரிசி நல்லா ஊறியிருக்கு. இப்போ நம்ம மாவு அரைச்சிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்ச அரிசி எடுத்துப்போம். யூஸ்வலாக நம்ம இட்லி மாவுக்கு எடுத்துக்கிற அரிசியை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிட்டு அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி பாதி அரைஞ்சதும் இதில் மிளகு ஆட் பண்ணிடலாம். இந்த தோசையை ஹைலைட் பண்ணி காட்டுறது இந்த மிளகு தான். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 10லேருந்து 15 கல்யாண முருங்கை இலையை நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு இதில் ஆட் பண்ணுறேன். 250 கிராம் அரிசிக்கு 10லேருந்து 15 இலை கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா மாவு நல்லா கசப்பாக்கி தோசை டேஸ்ட்டே இருக்காது. 250 கிராம் அரிசிக்கு 10லேருந்து 12 தோசை வரும். இலையை எடுத்துகிட்டு இதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. போதும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ண வேணாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா நைஸாக இதை அரைச்சிட்டேன். இது இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாத்திரத்தில் மாவை மாற்றிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு போதும்னு தோணுது, அதனால் நான் லைட்டாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தோசை ஊற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கல் ஹீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம தோசை ஊற்றலாம். நான் நைஸாக ஊற்றுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மாவை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வச்சு கூட அடையாக கூட தட்டலாம். அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண முருங்கை தோசைக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறது தான் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ நான் தோசை முருகிறதுக்காக நான் மேலே லைட்டாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும் தோசைக்கு. தோசை கொஞ்சம் முருகினதும் இந்த மாதிரி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுடலாம். இது ரொம்ப நேரம் வேகணும். அப்போ தான் தோசை நல்லா வெந்திருக்கும். நீங்கள் உடனே திருப்பினீங்கன்னா தோசை வெந்திருக்காது. பாருங்கள், நம்ம தோசை நல்லா இப்போ வெந்துடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ரொம்ப ஆரோக்கியமான கல்யாண முருங்கை தோசை நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கையாக வாழ்வோம். இதுக்கு கார சட்னி ஒரு பெஸ்ட் எவர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஒரு தமிழ்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.